இந்த மிட்டாய் உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா? ஸோ நம்ம எல்லாருமே வந்து லாலிபாப் வாங்கி சாப்பிட்டுட்டு பின்னாடி வந்து காத்தாடி விடுவோம் இல்லையா, அதுதான் அது. சாப்பிட்றது லேட் ஆகும், டக்குன்னு அப்படியே உடச்சி கடிச்சு சாப்பிட்டு இந்த ஃபேனை நல்லா மாட்டிட்டு எவ்வளோ தூரம் போகுதுன்னு சொல்லிட்டு விளையாட யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ 90s லேட்டர் 90s எல்லாருமே எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். உருவா மிட்டாய், மிளகா மிட்டாய். இது பட்டர் பிஸ்கட்டா? ஆமா, இது பட்டர் பிஸ்கட். சாக்லேட், ஃபுட்பால் சாக்லேட். அழகா இருக்கு பார்க்கறதுக்கு, கியூட்டா இருக்கு. ஃபுட்பால் சாக்லேட். கார் மிட்டாய் பாத்தீங்களா? இது லவ் பிட்ஸா? ஹலோ ஹாய் மக்களே, வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தீபாவளி, தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஆல்ரெடி நம்ம போஸ்ட் போட்டிருக்கோம், இருந்தாலும் இன்னைக்கு வீடியோலேயும் உங்களுக்கு சொல்லியாச்சு. ஸோ இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்வீட்டாக ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்காக. தீபாவளி இனிப்போட ஸ்டார்ட் ஆகட்டும் இந்த தீபாவளியிலேருந்து நம்ம சேனல் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான மிட்டாய் கடையில் இன்னைக்கு ஷூட் நடந்து இன்னைக்கே வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஸ்பெஷல் தீபாவளி வீடியோவாக கொடுக்க போகிறோம். ஸோ மக்களே, ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி தீபாவளி. இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் யூனிட்டுங்க. மிட்டாய் எல்லாமே சப்ளை பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல் யூனிட். இவங்க கிட்ட மிட்டாய் வாங்குறவங்க எல்லாருக்குமே ஆல்ரெடி இந்த கடையை தெரிஞ்சிருக்கும். ஸோ நேம் சொன்னே ஓ நம்ம வாங்குற கடையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மதுரையில் இருக்கக்கூடியவங்க சுற்றி இருக்கக்கூடியவங்களாம் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நான் நேம் சொல்லலை, ஓகேவா? ஸோ இந்த கடையை பற்றி தெரிஞ்சவங்க யாரா இருப்பீங்கன்னா, பெட்டி கடைக்காரங்க, ஒரு கேன்டீன் வச்சு நடத்துறவங்க, இல்லை நீங்கள் ரெகுலராக லைன் வியாபாரம் பண்ணுறவங்க, சப்ளை கொடுக்குறவங்க எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேருந்தும் நிறைய பேர் இவங்களோட ஹோல்சேல் சப்ளை நம்பி தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு புதுசாக யாராவது பிஸ்னஸ் இனிஷியேட் பண்ணிருப்பீங்க. நிறைய வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ் ஓப்பனிங், சின்ன சின்ன கடைகள் ஓப்பனிங்லாம் கூட இன்னைக்கு செரிமனியா வச்சிருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்து ஸ்டார்ட் அப், இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிசினஸுக்கு அடுத்தடுத்து ஒரு ஸ்டார்ட் அப்க்கு யூஸ் ஆகக்கூடிய வீடியோவை கண்டிப்பா இந்த வீடியோ இருக்கும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்றத இப்போ நான் ரிவீல் பண்ணிடலாம். ஹாய் அண்ணா, வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். ஓகே, நம்ம கடையோட பேர் சொல்லுங்கண்ணா. மம்தா என்டர்பிரைசஸ், 44 கொல்லப்பட்ட ஸ்ட்ரீட், முனிச்சாலை ரோடு, மதுரை. ஓகே, முனிச்சாலை ரோடு மதுரையில் இருக்குங்க மம்தா என்டர்பிரைசஸ். இந்த கடைக்கு வரணும்னா இன்னும் சிம்பிளான ரூட், நெல்பேட்டை பஸ் ஸ்டாப். நெல்பேட்டை பஸ் ஸ்டாப்ல நீங்க இறங்கிருங்க. இறங்கினதுமே நெல்பேட்டை பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்த சந்து. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெல்பேட்டை பஸ் ஸ்டாப் பக்கத்து சந்து பாபா ஹோட்டல்ஸ். இந்த பாபா ஹோட்டல்ஸ் சந்தில் ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா இந்த மம்தா என்டர்பிரைசஸ் முட்டாய் கடையை நீங்க ரீச் பண்ணிடலாம். ஸோ இன்னும் உங்களுக்கு சொல்லணும்னா ரொம்ப ஃபேமஸான ஹார்ட் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆலம் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. ஆலம் ஹாஸ்பிட்டல் ரோட்ல ஸ்ட்ரைட்டா வந்துருங்க. ஸ்ட்ரைட்டா வந்தீங்கன்னா இடது பக்கம் லெஃப்ட் சைட்ல முதல் கடையே மம்தா என்டர்பிரைசஸ் தான். ஆனா நம்ம கிட்ட என்னென்ன முட்டாய் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குது? நம்மகிட்ட 50 பைசா சாக்லேட்ல இருந்து 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா ஓகே சாக்லேட் இருக்கு. 50 பைசா நீங்க சாக்லேட் கொடுப்பீங்க, ஆனா கடைக்காரங்க அது 1 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆமா, 50 பைசா 50 பைசா தான் விப்பாங்க. 1 ரூபா 1 ரூபாய் தான் விப்பாங்க. அதுல 5 ரூபா 10 ரூபா கூட சாக்லேட் இருக்கு நம்மகிட்ட. ஓகே ஓகே. அதுல வேஃபர் இருக்கு, பபுள் கம் இருக்கு, ஜல்லி இருக்கு, இந்த மாதிரி பாப்பின்ஸ் இருக்கு, 5 ரூபீஸ் சாக்லேட் இருக்கு, ஜெம்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே ஓகே. அது போக இந்த மாதிரி 2 ரூபாய் சாக்லேட் எல்லாம் இருக்கு. இந்த ஹோம்மேட் சாக்லேட்ஸ் எல்லாமே சாக்லேட், இது பர்த்டே சாக்லேட் கூட இருக்கு. ஓகே, பேக்கா எல்லாமே இருக்கு. பர்த்டேக்கு நம்ம கொடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே. அதே மாதிரி ஹோல்சேலா கடைக்கு நம்ம சப்ளை பண்ற மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இந்த மாதிரி கடைக்கு எல்லாம் நம்ம கொடுக்கலாம். எல்லாமே வச்சிருக்கீங்க. ஆமா, அதுல 1 ரூபாய் பிராண்ட் ஐட்டம்ல இருந்து நார்மல் ஐட்டம் எல்லாமே பிராண்ட் மாதிரி தான். இது குவாலிட்டி நம்பர் 1 இருக்கும். எல்லா சரக்குமே தெளிவா இருக்கும். ஓகே, சூப்பர்னா. குவாலிட்டி நம்பர் 1 இருக்கும். அதெல்லாம் அப்புறம் இந்த 90s கிட் முட்டாய், 80s கிட் முட்டாய் அதெல்லாம் உள்ள இருக்கு. ஓகே, சரி, எல்லாமே பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது 2 ரூபாய் மில்க் மேட் சாக்லேட். மில்க் மேட் சாக்லேட். ஓகே, 2 ரூபாய். டேஸ்ட் எப்படி இருக்கும்? இது நல்லா இருக்கும். மில்க் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதெல்லாம் இது வந்து நீங்க குடுக்குற ரேட் 2 ரூபாய். அவங்க வாங்கிட்டு போய் எவ்வளவுக்கு விக்கலாம்? இது 120 ரூபாய்க்கு இருக்கும். நம்ம ரேட் 70 ரூபாய். 70 ரூபாய். ஓகே. ஆமா, சோ அவங்க விக்கிற ரேட் வந்து 2 ரூபாய் தான். 2 ரூபாய் தான். ஓகே, 120 ரூபாய்க்கு வந்துட்டு அவங்க விக்கலாம். நீங்க குடுக்குற ரேட் இந்த ஃபுல் பாக்ஸே வந்து 70 ரூபாய் தான். வெறும் 70 ரூபாய் தான். 200 ரூபாய்க்கு இருக்கும். அது நம்ம குடுக்குறது வெறும் 100 ரூபாய் தான். 100 ரூபாய் தான். 200 ரூபாய்க்கு இருக்கும். ஓகே, ஒரு பிம்பாம் வந்துட்டு 2 ரூபாய்க்கு விப்பாங்களா? 2 ரூபாய்க்கு விப்பாங்க. ஓகே, இல்ல ஃப்ளேவர்ஸ் இருக்குங்களா நிறைய? இதுல ஒரே ஃப்ளேவர் தான் வரும். கலர் வேற வேற மாறும். இதே மாதிரி இது எல்லாமே ஒரே பாக்ஸ் தான். ஆமா. ஓகே, 200 ரூபாங்க. 200 ரூபாய் பாட்டில் உங்களுக்கு இந்த ஃபுல் பிம்பாம் பாட்டிலே வந்து உங்களுக்கு 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நீங்க எடுத்துட்டு போய் டபுள் லாபம் பாத்துறலாம். பெட்டி கடைக்காரங்க யாராவது இருந்தா கண்டிப்பா மிஸ்டே பண்ணிக்கிறாதீங்க. இதே மாதிரி 1 ரூபாய் ஜல்லி, ஜஸ்ட் ஜல்லி. இது இதுல ஒரு 7-8 ஃப்ளவர் இருக்கும். எல்லாமே தனி கலரா இருக்கும். 80 ரூபாய்க்கு இருக்கும். உங்களுக்கு ரேட் 50 ரூபாய் தான். ஓகே, 50 ரூபாய் தான். 50 ரூபாய் தான். 80 ரூபாய்க்கு இருக்கும். சாக்லேட் மை ஃப்ரூட் கம்பெனி, ஜல்லி கம்பெனி. அதுக்குள்ள ஜல்லிக்கு இது சாக்லேட்டுக்குள்ள ஜல்லி இருக்கும். ஓகே, சாக்லேட்டுக்குள்ள ஜல்லி இருக்குமா? 5 ரூபாய் விக்கிற மாதிரி சாக்லேட். ஓகே. இது எத்தனை பீஸ்னா இருக்கும் அதுக்குள்ள? இதுல 60 பீஸ் இருக்கும். 60 பீஸ் இருக்கும். எடுத்துட்டு போனா நல்ல டபுள் லாபம் பாத்துறலாம். டபுள் லாபம் இருக்கும். ஒரு நல்ல லாபம் இருக்கும். டேஸ்ட் சூப்பரா இருக்குமா? ஆமா. இதே மாதிரி இது 1 ரூபாய் சாக்லேட். இது 1 ரூபாய் சாக்லேட் மில்க் டேஸ்ட்ல இருக்கும். நல்லா இருக்கும். அது ரியல் கம்பெனி. நல்லா இருக்கும் இது கம்பெனி. இதுல ஸ்ட்ராபெரி இருக்கு, மில்க் இருக்கு. இவ்வளவு சாக்லேட் வெரைட்டி இருக்கா நமக்கே இப்பதான் தெரியுது. கடன் மாதிரி இருக்குங்க. எக்கச்சக்கமான சாக்லேட் வெரைட்டி. இதே மாதிரி இது 5 ரூபாய் ஜல்லி. மெல்டிஸ் கம்பெனி. ஓகே. பாம்பே இது நல்லா இருக்கும். மெல்டிஸ் ஜல்லி. எத்தனை பீஸ் இருக்கும்?
இதுல 40 பீஸ் இருக்கும். நம்ம ரேட் எவ்வளவு வரும்? அது 132 ரூபா வரும். ஓகே. இதே வேஃபர் 5 ரூபா பீஸ் விக்கிறது. ஓகே. இது 150 ரூபா எம்ஆர்பி, நம்ம ரேட் 105 ரூபா. 105 ரூபா. ஓகே. இதுல வந்து எத்தனை பீஸ் டேஸ்ட் இருக்கும்? 30 பீஸ் இருக்கும் இதுல. 30 பீஸ் இருக்கும். இதே மாதிரி இதுல இந்த பனானா, இது சாக்லேட், வெனிலா, 3 டேஸ்ட் வரும் இதுல. இது வெனிலாங்களா? ப்ளூ கலர் பாக்ஸ். ஆமா, வெனிலா. எல்லாத்தையுமே வந்து 40 பீஸ். ஆமா. இதே மாதிரி இது 2 ரூபா கோல்ட் பிஸ்கட். 2 ரூபா கோல்ட் பிஸ்கட்டா? ஆமா. ஓ, எத்தனை பீஸ் இருக்கும் இதுல? 40 பீஸ் இருக்கும். 40 பீஸ். ஓகே. ஆமா. 200 எம்ஆர்பி, 130 ரூபா. இதெல்லாம் வாங்கிட்டு போய் வச்சாலே உங்க ஏரியால நீங்க தான் மாஸ் போலயே. இவ்ளோ வெரைட்டிஸ் இருக்குதா ஐட்டம்ஸ்ல? அடேங்கப்பா. ஓகே. இதே மாதிரி இதே 2 ரூபா சாக்லேட், இது 1 ரூபா சாக்லேட். ஓகே. அது 1 ரூபா கேண்டி. இதெல்லாம் நல்லா போகும். இது என்னதுன்னா? 1 ரூபா கேண்டில 7 ஃப்ளவர் இருக்கும். இது அஸ்டார்டட் இருக்கு. ஓகே. இது காஃபி டேஸ்ட்ல இருக்கு. காஃபி டேஸ்டா? இது கொய்யா டேஸ்ட்ல இருக்கு. இது இம்லி டேஸ்ட். ஆமா. இது 88 ரூபா, 150 ரூபா எம்ஆர்பி நம்ம ரேட். அதெல்லாம் நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்க லைன் சேல்ஸ் கொடுக்கலாம், இல்ல பர்த்டே கொடுக்கலாம், எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். சரி, இப்போ பர்த்டேக்கு வந்துட்டு ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் வாங்குறதுக்கு உங்க கடைக்கு வராங்கன்னு வெச்சுக்கோங்க, மம்தா என்டர்பிரைசஸ்க்கு கொடுப்பீங்க. நாம வந்து வாங்கிடலாம். ஓகே. ஆன்லைன் சப்ளை இருக்கா? ஆமா. ஒரு 5000 ரூபாய்க்கு சரக்கு போட்டீங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பி விட்டுருவோம். ஓகே. 5000 ரூபாய்க்கு கடைக்கு வேணும், டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு வேணா நீங்க 5000 ரூபாயில இருந்து 50,000, 1 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய் எவ்வளவுக்கு வேணும்னா ஓகே. மினிமம் பர்ச்சேஸ் 5000 ரூபாய். 5000 ரூபாய் இருந்தா தான் டிரான்ஸ்போர்ட்ல அனுப்ப முடியும். 1000, 2000, 500, 300 ரூபாய்க்கு வேணா நேரடியா கடை மாதிரி ஒரே ஒரு பர்த்டே பேக் வேணும் அப்படினா கடைக்கு வந்து எடுக்கணும். ஓகே. அதே மாதிரி இது 2 ரூபாய் சாக்லேட். இதெல்லாம் நல்லா இருக்கும் 2 ரூபாய்க்கு. 2 ரூபாய் சாக்லேட் எத்தனை பீஸ் இருக்கும்? 100 பீஸ் இருக்குமா? இது 100 பீஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த ஐட்டம் எல்லாம் நல்லா போகும். இதுல 50 பைசா கேண்டி. இது 50 பைசா விக்கிறது. 45 ரூபா. ஓகே. 45 ரூபா தான். 80 ரூபாய்க்கு இருக்கும். ஓகே. 100 பீஸ் இருக்குமா இதுலயா? ஆமா. நல்ல மார்ஜின் இருக்கும். மிட்டாய் ஐட்டம் பாத்தீங்கன்னா 1 ரூபாய்க்கு நல்லா கண்டிப்பா. ஏனா டபுள் தி ரேட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ப்ராஃபிட் எல்லாம் நல்லா இருக்கும். நல்லா பண்ணிக்கலாம். நல்லா சென்ட்ரல் பில்டா இருக்கும். டீகோன் கம்பெனி. ஓகே. இது சூரத். இதெல்லாம் குவாலிட்டி நம்பர் 1 ஆ இருக்கும். ஓகே. ஓகே. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நல்ல ஹோம்மேட் சாக்லேட் மாதிரி இருக்கு பாருங்க. ஆமா. இதே மாதிரி இது ஹார்ட்டின்லாம் போட்டு அழகா இருக்கீங்க. ஆமா. இதே 5 ஸ்டார் மாதிரி இருக்கு. ஓகே. இதெல்லாம் நல்லா இருக்கும். 5 ஸ்டார் மாதிரி. ஆமா. சேம் அதே மாதிரி 5 ஸ்டார் நம்மட்ட இருக்கு. ஒரிஜினல் 5 ஸ்டார் இல்ல, அதே அந்த மாதிரி போட்டுருக்காங்க. நல்லா குவாலிட்டியா இருக்கு. ஸ்மெல்லே சூப்பரா இருக்குங்க. 5 ஸ்டார் கூட டக்குனு இப்படி பாக்ஸோட வாட வராது போல. அதே மாதிரி இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல், டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு பிஸ்கட் ஐட்டம் எல்லாமே நல்லா இருக்கும். அது வேஃபர் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல வாங்குறாங்க. ஹோட்டல்ல அது வேஃபர். இதுல வேஃபர் எல்லாம் நல்லா போகுது. ஓகே. அதனால பிரிட்டானியால ஸ்மைலி வரும்ல, அந்த மாதிரி இருக்குது. இது வந்து அந்த இந்த பிஸ்கட்டுங்களா? க்ரீமி பிஸ்கட். நடுவுல மட்டும் க்ரீம் இதே மாதிரி இது 5 ரூபாய் சாக்லேட் அதெல்லாம் நல்லா இருக்கும். வீட்டுக்கு அப்படியே பாக்ஸ் வரது எல்லாமே வாங்கிடலாம். ஓகே. இதெல்லாம் நீங்க வாங்கிட்டு போய் ஃபாரின் சாக்லேட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு வெச்சுக்கோங்க, நம்பிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு பேக்கிங் குவாலிட்டி எல்லாம். ஆமா. ஓகே. சோ ஹோம்மேட் சாக்லேட், ஃபாரின் சாக்லேட்னு டக்கு நீங்க வந்து ஒரு டப்பா வாங்கிட்டு போயிருங்க. இந்த சேனல்ல தான் பார்த்தோம் சொல்லாம வாங்கிட்டு போயிருங்க. ஆமா. ஓகே. சூப்பரா இருக்குங்க ஐட்டம்ஸ் எல்லாமே. பேக்கிங் அந்த ராயல்டி எல்லாமே வந்து இதே மாதிரி 1 ரூபாய் சாக்லேட் இதெல்லாம் நல்லா போகும். இது ஒண்ணு ஸ்ட்ராபெரி டேஸ்ட். 1 ரூபாய் சாக்லேட்டா? ஆமா. 1 ரூபாய் சாக்லேட். இது மில்க் டேஸ்ட், இது ஸ்ட்ராபெரி டேஸ்ட். மில்க் டேஸ்ட், ஸ்ட்ராபெரி ரெண்டு டேஸ்ட் இருக்கு. இது டார்க் 3 ஐட்டம் இருக்கும் இதுல. 3 ஐட்டம். சாக்லேட், மில்க், ஸ்ட்ராபெரி. மூணுமே நல்லா இருக்கும் இது. ஓகே. சூப்பரா இருக்கு பாருங்க. இது ஹார்ட்டின் மாதிரி தான் இருக்கு. ஆமா. இதே டீகோன் கம்பெனி நம்ம சூரத். இதெல்லாம் குவாலிட்டி நம்பர் 1 ஆ இருக்கும். சாக்லேட் நல்லா இருக்கும். இது என்னன்னா காயின் மாதிரி இருக்கு. கோல்ட் காயின். ஆமா. கோல்ட் காயின் மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். இந்த மாதிரி வேஃபர், பபுள் கம், சாக்லேட், ஜல்லி அதெல்லாம் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் இங்கே வேணும். நம்ம 5000 ரூபாய்க்கு மேல வாங்குனீங்கன்னா நாங்க லாரில அனுப்பி. ஓகே. நான் இப்போ மினிமம் வந்துட்டு மதுரைக்குள்ள இருந்தே ஆர்டர் கொடுப்பாங்க. ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் உள்ள இருக்குங்க. அவங்களும் வந்துட்டு ஆன்லைன்ல வாங்க முடியுமா, இல்ல நீங்க பக்கத்துலனா போய் டெலிவரி கொடுக்கறது? இல்ல, டெலிவரி நம்ம கிடையாது. நம்மட்ட பக்கத்துல இருந்தா நீங்க வந்து தான் வாங்கணும். கொஞ்சம் தூரமா இருந்தா அங்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்கு. எல்லா ஊருக்கு வசதி இருக்கு. நம்ம டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பி விட்டுறோம். ஓகே. இல்ல 15 கிலோமீட்டர்னால நீங்க வந்து டிரான்ஸ்போர்ட்லயே நான் வாங்கிக்கிறேன்னா நீங்க தாராளமா வாங்கிக்கோங்க, அனுப்பி விட்டுறலாம். ஓகே. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே. 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 அடுத்து இது 5 ரூபாய் சாக்லேட். இது 1 ரூபாய் சாக்லேட். இது 2 ரூபாய் சாக்லேட். இது 5 ரூபாய் பிஸ்கட். ஓகே. 5 ரூபாய் பிஸ்கட் எத்தனை பீஸ் வரும்? இதுல 30 பீஸ் இருக்கும். 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு இருக்கும். நல்லா இருக்கும். 4 டேஸ்ட் வரும் இதுல. இதுல 5 ரூபாய் கிரீம். இது 5 ரூபாய் பட்டர்ஃப்ளை மாதிரி கிரீம். லிவண்டா கம்பெனி. நல்லா இருக்கும். ஓகே. 5 ரூபாய்க்கு சாக்லேட் அது. செமையா இருக்கு. கலரே கலர்ஃபுல்லா இருக்கு. கலரா இருக்கும். இதே மாதிரி எல்லா வெரைட்டி நல்லா குவாலிட்டியா இருக்கும். ஓகே. இந்த வெடி ஒன்னு வந்துச்சுங்க. பட்டர்ஃப்ளை வெடி மாதிரியே இருக்கு இந்த பாக்ஸ். ஆமா. சாக்லேட் ஐட்டம் எல்லாம் நிறைய இருக்கு. இந்த பாக்ஸ் என்னது? மில்கிஷ். இது மில்கிஷ் 5 ரூபாய் சாக்லேட் தான். 5 ரூபாய் சாக்லேட் தானா? ஓகே. சாக்லேட் இது 2 ரூபாய் சாக்லேட் தான். இது 2 ரூபாய் சாக்லேட் தான். 2 ரூபாய் சாக்லேட். நல்ல குவாண்டிட்டி இருக்கும் போல. சாக்லேட் சைஸ்மே பெருசா தான் இருக்குது. இது இளந்த பழம். இளந்த பழமா? இளந்த பழம் கலரா போட்டுருக்காங்க இப்போ. எடுங்க பாப்போம். அந்த மாதிரி வருது. 1 ரூபாய் இளந்த பழம். 1 ரூபாய் இளந்த பழமா?
ஐ அழகா இருக்குங்க. பெபிள்ஸ் மாதிரி சூப்பரா இருக்குது, செமையா இருக்கு. அதே மாதிரி இதெல்லாம் இப்படி நீங்க போயிட்டு கடை முன்னாடி இப்படி வச்சீங்கனால இது என்னது அப்படின்னு கேட்டு வாங்குவாங்க. ஏன்னா அவ்வளவு அழகா இருக்குது பாக்குறதுக்கு. அந்த மாதிரி இருக்கு. உள்ள என்ன டேஸ்ட் இருக்கும்? சாக்லேட் டேஸ்ட் தான். சாக்லேட் டேஸ்ட். ஓகே. இதே மாதிரி இது 5 ரூபாய் கிண்டர் ஜாய் மாதிரி. கிண்டர் ஜாய் மாதிரி இருக்கும். எல்லாமே மாதிரி தான். ஆமா, அதே மாதிரி நல்ல குவாலிட்டியா இருக்கும். ஓகே, குவாலிட்டி இருக்கும். இந்த குவாலிட்டில எந்தது இருக்காது. நல்ல பிராண்ட்ஸ் இங்க நீங்க பிராண்ட்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஆனா பிராண்டுக்கு ஈக்குவலண்டா அதை விட நல்ல டேஸ்ட்ல உங்களுக்கு குவாலிட்டியான சாக்லேட்ஸ் எல்லாமே இங்க கொடுத்துக்கிட்டு. ரேட்டே கம்மியா தான் இருக்கு. ரேட் கம்மியா. ஓகே. ஆமா. வேற கடலை மிட்டாய் எல்லாம் உள்ள இருக்கு. ஓகே. இப்போ நீங்க வந்து ஐட்டம் சப்ளை கொடுக்கும்போது எக்ஸ்பைரி டேட் எல்லாமே செக் பண்ணி தான கொடுப்பீங்க? அதெல்லாம் செக் பண்ணி தான் கொடுப்போம். எல்லாமே செக் பண்ணி தான் கொடுப்பீங்க. மினிமம் வந்து இப்போ வாங்குறவங்களுக்கு எக்ஸ்பைரி எவ்வளவு நாளைக்கு வரைக்கும்? இப்போ சாக்லேட் இந்த கேண்டி ஐட்டம் சாக்லேட் ஐட்டம் எல்லாம் 9 மாசம் இருக்கு. ஜெல்லி எல்லாம் ஒரு 6 மாசம் இருக்கு. கடலை மிட்டாய் எல்லாம் 4 மாசம் இருக்கு. வேற மதுரை ஐட்டம் எல்லாரும் மினிமம் 2 மாசம் 3 மாசம் தாங்கக்கூடிய சரி. ஓகே. இந்த லோக்கல் ஐட்டம்ஸ் நம்ம வந்து தேன் மிட்டாய், தேங்காய் மிட்டாய் இதெல்லாம் வந்து 2 months தேங்காய் மிட்டாய் எல்லாம் 2 மாசம் ஆகும். தேன் மிட்டாய் அப்போ 7 நாள் தான் டைம். ஓகே. மத்ததெல்லாம் 1 ரூபாய்க்கு நல்லா தாங்கும், நல்லா இருக்கும். ஓகே. அதெல்லாம் சொல்லியே தான் நீங்க கொடுப்பீங்க. நம்ம சொல்லி தான் கொடுப்போம். ஓகே ஓகே. இதுல 5 ரூபாய் 2 ரூபாய் வேஃபர். ஓகே. இது 2 ரூபாய். இது கோகோ கோலா மிட்டாய், எக்லர் ஜாரு. அதே மாதிரி இது 1 ரூபாய் கேண்டி மிட்டாய். 90s கிட்ஸ் கமர் கட்டு. இது கமர் கட்டு. ஓகே. இது தேங்காய் பர்ஃபி. 2 ரூபாய் தேங்காய் பர்ஃபி. ஓகே. இது பாசி பயிர் உருண்டை. ஓகே. இது பாட்டிலுக்கு எத்தனை பீசஸ் வரும்? என்ன மாதிரி பிரைஸ்? 150 ரூபாய் எம்ஆர்பி. ஓகே. இதே மாதிரி ரேட் எல்லாம் கம்மியா. இது எள்ளு மிட்டாய். இது கடலை உருண்டை. இது கடலை உருண்டை. ஓகே. அதெல்லாம் அவங்க விக்கிற ரேட் என்ன? நீங்க இது 5 ரூபாய் விக்கிறது. நம்ம ரேட் 90 ரூபாய் 150 ரூபாய்க்கு இருக்கும். ஓகே. இதே மாதிரி இது பால்கோவா 5 ரூபாய் பால்கோவா. ஓகே. அதே மாதிரி இது 2 ரூபாய் தேங்காய் மிட்டாய். 2 ரூபாய் தேங்காய் மிட்டாய் இப்போ உங்ககிட்ட வாங்கினா என்ன ரேட் வரும்? 1 ரூபாய் கிடைக்குமா? ஆமா, இது 1 ரூபாய் தேங்காய் மிட்டாய்னே 150 ரூபாய்க்கு இருக்கும். நம்ம ரேட்டே 95 ரூபாய். 95 ரூபாய். ஓகே. நல்ல மார்ஜின் இருக்கும். அதே மாதிரி இது கடலை உருண்டை. இது கம்மர் கட்டு. கடலை உருண்டை. ஆமா. சின்ன சைஸ் பெரிய சைஸ்லாம் வச்சிருக்கீங்க. ஆமா, 2 ரூபாய் கடலை உருண்டை. இது 1 ரூபாய் கம்மர் கட்டு. உருண்டை. இது மால்டோ மிட்டாய். என்ன மிட்டாய்? மால்டோ பூஸ்ட் மாதிரி இருக்கும். ஆமாங்க, இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதே மாதிரி இது ஆரஞ்சு மிட்டாய், சூட மிட்டாய், பீடா மிட்டாய். இது ஆரஞ்சு மிட்டாய். இது ஆரஞ்சு ஜாரு, ஸ்டூடெண்ட் ஜாரு, பீடா ஜாரு. ஓகே. இது கொச்சி மிட்டாய். 1 ரூபாய் கொச்சி ஜீனி கொச்சி மிட்டாய். ஓகே. ஜீனி கொச்சி. இது பேரிச்சம்பளம் பர்ஃபி. இது 1 ரூபாய் பேரிச்சம்பளம் பர்ஃபி. பேரிச்சம்பளம் பர்ஃபிங்களா? ஆமா, மிளகா மிட்டாய்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் நல்லா இருக்கும். ஓகே. அதே மாதிரி 1 ரூபாய் பால்கோவா. 1 ரூபாய் பால்கோவா. இது 1 ரூபாய் பால்கோவா. 1 ரூபாய் பால்கோவா. இது ஹல்வா 5 ரூபாய் ஹல்வா. 5 ரூபாய் ஹல்வா. ஓகே. ஆமா. அப்படியே முந்திரி எல்லாம் தெரியுது. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. இதே கஜானா மாதிரி லாட்டரி சீட் மாதிரி. அது போக தட் பிரைஸ் மாதிரி. இதெல்லாம் பிரைஸ் மாதிரி. ஓகே. இந்த கிளிப்பாங்களே பிரைஸ். ஆமா, 1 ரூபாய். இது 1 ரூபாய் தான். 1 ரூபாய் தான். 500 ரூபாய்க்கு இருக்கும். 220 ரூபாய். ஓகே. 500 ரூபாய்க்கு இருக்கும். அவங்க ஆனா 500 ரூபாய்க்கு வித்துக்கலாம். நம்ம ரேட் 220 ரூபாய். ஹோல்சேல் ரேட் 220 ரூபாய். ஓகே. தட்டு, சல்லடை, அப்புறம் என்னென்ன கொடுத்திருக்காங்க? இதே மாதிரி கஜானா. இன்னும் எல்லாமே. இது கஜானா. ஓகே. உள்ள காசு இருக்கும். சின்ன பிள்ளை விளையாட்டு டைஸ் இருக்கும். உள்ள மிட்டாய் இருக்கும். ஓ சூப்பர். காசு, மிட்டாய், டைஸ் மூணுமே இருக்கும். இது வந்து அந்த மாதிரி ஸ்கிராட்ச் பண்றது அதெல்லாம் இல்ல, சும்மா எல்லாத்துக்கும் ஆல் பிரைஸ் இது. ஓகே ஓகே. வாங்குறவங்க எல்லாத்துக்குமே உள்ள ஏதோ ஒன்னு இருக்கும். இன்னும் கண்டிப்பா இருக்கும். சூப்பர். எவ்வளவு இது பேக்? இது 100 ரூபாய் 150 ரூபாய் மாதிரி. 100 ரூபாய் 150 ரூபாய். சூப்பர். அதெல்லாம் நீங்க நல்ல சேல்ஸ் பண்ணலாங்க. வேற லெவல்ல. இது பலூன். இது 2 ரூபாய் பலூன். இது மம்மி டாடி. மம்மி டாடி. இந்த பக்கம் பார்த்தா டாடி, இந்த பக்கம் வந்தா மம்மி. மம்மி. சூப்பர். அதுதான், அதெல்லாம் நல்லா போகுது. பேக்குமே அப்படிதான் இருக்கும். உள்ள மிட்டாய்மே அப்படிதான் இருக்கும். அப்படிதான் மிட்டாய் அப்படிதான் இருக்கும். சரி. இதே மாதிரி இது டாய்ஸ். ஆமா, இது கிண்டர் ஜாய் மாதிரி 5 ரூபீஸ் கிண்டர் ஜாய் மாதிரி. டாய்ஸ்லாம் என்னது? பாக்ஸ்ல எல்லா டாய்ஸ்மே. ஆமா, எல்லா டாய்ஸ் கலந்து இருக்கும். ஓகே. 400 ரூபாய்க்கு இருக்கும். ஓகே. 230 ரூபாய். என்னடா நிறைய வாட்ச் மிட்டாய்லாம் வச்சிருக்கீங்க. வாட்ச் மிட்டாய் எல்லாம் இருக்கு. பலூன் எல்லாம் இருக்கு. கிண்டர் ஜாயா? ஆமா, கிண்டர் ஜாய்ல வேற குவாலிட்டி. ஆமா, இதே மாதிரி இது பலூன் 2 ரூபாய் பலூன். ஓகே. 2 ரூபாய் பலூன். இது மொத்தத்துக்கு 2 ரூபாயா? ஆமா. எத்தனை பீஸ் இருக்கு? இதுல 30 பீஸ் இருக்கு. 60 ரூபாய்க்கு இருக்கும். நம்ம ரேட் 40 ரூபாய். 40 ரூபாய் தான். சூப்பர் சூப்பர். செமையா இருக்கு. எல்லாமே 2 ரூபாய் தான். ஆமா. பலூன்ல இப்ப பெரிய சைஸ்லாம் வச்சிருக்கீங்களா? பெரிய சைஸ் எல்லாம் இருக்கு. மாதிரி டைஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஓகே. இதெல்லாம் 5 ரூபாய் டைஸ். 5 ரூபாய். இதுல நிறைய. ஓகே. ஒரு பீஸ் 5 ரூபாய் முட்டையோட. ஆமா. சூப்பர். நான் 65 ரூபாய் 100 ரூபாய்க்கு இருக்கும். ஓகே ஓகே. இதுல டிசைனா இருக்கும் அந்த மாதிரி. ஓகே. இந்த கப்பெல்லாம் என்ன சேல்ஸா இல்ல? இல்ல இது நமக்கு தான். ஓ, உங்களுக்கு டீ குடிக்கவா? சாரி. ஓகே. கிட்ட கடையில இருக்க எல்லாத்தையும் போட்டுருவோம் போலங்க வீட்ல. ஆமா. கிட்ஸ் டாய்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் கியூட்டா இருக்கு. இதுவும் 5 ரூபாய் தானா இல்ல கூடவா? 5 ரூபாய் தான். எல்லாமே 5 ரூபாய் தானா? இங்க பாருங்க,
பார்த்து எவ்வளோ பொம்மை இருக்குன்னு. மல்டி பொம்மை கூட இருக்குது. எது பிடிக்குதோ நீங்கள் வாங்கிக்கலாம் போல இருக்கு. வேற லெவல் போங்க. இது என்ன மிட்டாய்? அனிமல்ஸ் மிட்டாய் சூப்பரா இருக்கு. குச்சி மிட்டாயிலே வந்து அனிமல்ஸுங்க, செமையா இருக்குல்ல, அழகா இருக்கு. இது என்ன ஃப்ளேவர் வரும்? மிளகா மிட்டாயா? மிளகா மிட்டாய். ஓகே. இது எல்லாமே மிட்டாய் தானா இல்ல லீஃப் வந்து எல்லாமே மிட்டாய் தான்? டோட்டலா A to Z மிட்டாயா? ஃபுல்லா மிட்டாய் தான். இது எல்லாம் மிட்டாய் தான். எல்லாம் ஆரஞ்சு மிட்டாய், சோடா மிட்டாய், பீடா மிட்டாய், எல்லாமே மிட்டாய் ஐட்டம் தான். ஓகே ஓகே சூப்பர்ண்ணா. இது என்ன போலோ மாதிரி இருக்கு? போலோ மிட்டாய் தான். ஓகே. அது போலோ மிட்டாய். இது ஃபேன் மிட்டாய். ஓ ஃபேன் மிட்டாய்ங்களா? போலோல சின்ன சைஸ் வச்சிருக்கீங்க போல. ஆமா 50 பைசா 1 ரூபா. இது 5 ரூபா ஃபேன். ஒரு மிட்டாய் வாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு சுத்தி விடுவோம்ல, மறந்தே போச்சு பாருங்க. இப்பதான் ஞாபகம் வருது. அதே மாதிரி தான் அது. ஓகே. இது என்ன டஸ்டர் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு? இது மாவு இடி பால்கோவா. ஓ இடி பால்கோவாவா? ஒரே பீஸ் இருக்குமா? இல்ல இல்ல இதுல 48 பீஸ் இருக்கு. 48 பீஸா? ஆமா. ஓகே. ஃப்ளேவர் இடி பால்கோவாவா? ஆமா நல்லா இருக்கும் அது. என்னங்க நான் ஒரு நாள் கூட சாப்பிட்டதுல கேள்விப்பட்டதில்ல. ஓகே. நிறைய இருக்குங்களா? என்ன பிரைஸ் வருது இது? இது கம்மி தான். 32 ரூபா வரும். ஓகே ஓகே. ஓ இதானா அது? இதுதான். அது ஜார்ல வருது, இது பாக்கெட்ல வருது. தேங்காய் மிட்டாய் இதெல்லாம். முறுக்கு தட்டை. தட்டெல்லாம் என்ன பிரைஸ் கொடுக்குறீங்க? சிறுசு எவ்வளவு, பெருசு எவ்வளவு? 125 ரூபா. MRP 200 ரூபா. நம்ம ரேட் 125 ரூபா. ஓகேண்ணா. எப்படி எக்ஸ்பைரி எப்படி இருக்கு? இதுல 2 மாசம் டேட் இருக்கு. 2 மாசம் டேட் இருக்கு. இப்போ இன்னைக்கு வாங்கி ஃப்ரெஷ்ஷா இறக்கிட்டு சேல்ஸ் முடிச்சிட்டு அது கெட்டுச்சுன்னா நீங்களே தூக்கி போட்டுருவீங்க. ஆமா ரைட். இது என்னன்னா பபிள் ஸ்டிக்லாம் வச்சிருக்கீங்க. என்ன முட்டை விடுறதா? ஆமா இது முட்டை விடுறது. ஓ மிட்டாய் போக இது ஒரு ஐட்டம் மட்டும் எக்ஸ்ட்ராவா இருக்குங்களா? ஆமா மிட்டாய் இல்லாம. ஆமா மிட்டாய் இல்லாம. ஓகே. எவ்வளவு இது? 165 ரூபா. 240 ரூபாய் MRP. ஓகே. சே இந்த தீபாவளிக்கு முன்னாடியே நம்ம வீடியோ போட்டோம்னா நிறைய பேர் ரோட் சைடு சேல்ஸ்க்கு இது யூஸ் ஆயிருக்கும். பரவாயில்ல, பொங்கலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல பெரிய சைஸ் இருக்கா? ஆமா 5 ரூபாயில இருக்கு, 10 ரூபாயில இருக்கு, 20 ரூபாயில இருக்கு. ஓகே. இதுதான் 20 ரூபாயா? 20 ரூபா. ஓகே. நல்லா இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு வருமா? லாங் டைம் வரும். நல்லா இருக்கும். ஓகே. இது என்னதுன்னா இலந்த பழம். இது 5 ரூபாய் இலந்த பழம் மிட்டாய். ஆமா. ஓகே. உங்க ரேட்? இது நம்ம ரேட் 42 ரூபா 60 ரூபாய்க்கு இருக்கும். இதான் சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? விக்கிறது எவ்வளவுக்கு விக்கிறாங்க? அவங்க 60 ரூபாய்க்கு விக்கிறாங்க. 60 ரூபாய்க்கு விக்கிறாங்க. ஆமா. இதெல்லாம் நல்லா போகும். இது பள்ளிக்கூடத்துல நல்லா. ஆமா ரோடு இந்த வெளியில வச்சு விக்கிறவங்களுக்கே சூப்பர் சேல்ஸ் ஆகும். ஆமா இது நல்லா போகும். இது ஜூஸ் நல்லா போகும். இது 10 ரூபாய் ஜூஸ். ஓகே. 10 ரூபாய் ஜூஸ்ல என்னென்ன வச்சிருக்கீங்க? இதுல லிச்சி இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, வெண்ணிலா இருக்கு. 3 ஐட்டம் வரும். 3 ஐட்டம் மட்டும் 45 ரூபாய். நம்ம ரேட் 60 ரூபாய்க்கு இருக்கும். ஓகே. டேஸ்ட் நல்லா இருக்கு. நல்லா சூப்பரா இருக்கு. ஓகே. ஆப்பிள் மாதிரி ஃப்ளேவர் இருக்கும். அந்த ஆப்பிள் பிளாக் கலர் நம்ம எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். கல்ல மிட்டாயானா? ஆமா இது 5 ரூபாய் கல்ல மிட்டாய் 250 ரூபாய்க்கு இருக்கும். நம்ம ரேட் 140 ரூபாய். ஓகே. சின்ன சைஸ் பெரிய சைஸ் எல்லாமே இருக்கு. 2 ரூபாய் இருக்கு, 5 ரூபாய் இருக்கு. ரெண்டுமே இது நல்லா இருக்கும். கம்பெனி ஐட்டம். இது கேக் 250 ரூபாய்க்கு இருக்கும். நம்ம ரேட் 140 ரூபாய். 140 ரூபாய் தான். ஆமா. கேக் டேஸ்ட் எப்படி நல்லா இருக்கும்? சாக்லேட் டேஸ்ட் நல்லா இருக்கும். இது சாக்லேட் டேஸ்ட், இது வெனிலா டேஸ்ட். இதுல இந்த 3 கலர் வரும். ஓகே. அதே மாதிரி இது கோல்ட் காயின் மிட்டாய். காயினா? காயின் மாதிரி கோல்ட் காயின் மாதிரி இருக்கு. 1 ரூபாய் மிட்டாய் தான் இது. ஓகே. இது 95 ரூபாய் 150 ரூபாய் MRP. சூப்பர்ண்ணா. பிஸ்கட் கூட வச்சிருக்கீங்களா? ஆமா இது 10 ரூபாய் மில்க் பிஸ்கட். ஓகே. மில்க் பிஸ்கட். மில்க் பிஸ்கட் கிடையாதுங்க, மில்க் பிஸ்கட் மாதிரி நல்லா இருக்கும். குவாலிட்டி சூப்பரா இருக்கும். ஓகே. இது பட்டர் பிஸ்கட்டா? ஆமா இது பட்டர் பிஸ்கட். இது நைஸ் பிஸ்கட். ஆமா இதெல்லாம் 5 ரூபாய் தான். இது சூப்பரா இருக்குங்க டேஸ்ட் பட்டர் பிஸ்கட். 1 ரூபாய் ஃபுட்பால் சாக்லேட். ஃபுட்பால் சாக்லேட் ஐ அழகா இருக்கு பார்க்கிறதுக்கு. கியூட்டா இருக்கு. ஃபுட்பால் சாக்லேட். ஓகே. இது 1 ரூபாய் காஃபி சாக்லேட். இது சின்ன சைஸா ஃபுட்பால்லே? இது எவ்வளவு? காஃபி சாக்லேட் இது 65 ரூபாய். 65 ரூபாய். பீஸ் எத்தனை பீஸ் வரும்? இதுல 100 பீஸ் இருக்கு. 100 பீஸ். ஓகே. இது காஃபி. ஓகே. 220 பீஸ் இருக்கும். இது நம்ம ரேட் 105 ரூபாய். 105 ரூபாய். ஓகே. இது அப்படியே ஒரு பாக்ஸ் வேணாலும் வந்து எடுத்துட்டு போயிடலாம் ஒரு பாட்டிலோட. வாங்கலாம். ஓகே. இப்போ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு, பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு, இல்லை நீங்கள் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஒரு கப் கேக் வேணும், இல்லை வந்துட்டு ஒரு ஸ்பாஞ்ச் கேக் வேணும், பிஸ்கெட்ஸ் பட்டர் பிஸ்கெட்ஸ் வேணும், சாக்லேட்ஸ் வந்து வேணும், நல்ல ஹைஃபையாக சாக்லேட்ஸ் வேணும், ஹோம்மேட் சாக்லேட் மாதிரியான லுக் இருக்கணும், ராயலான சாக்லேட்ஸ் வேணும், இல்லை வந்து குழந்தைங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணுறதுக்கு ஸ்கூல்ஸில் வந்து கொடுக்குறதுக்கு. இப்போ கிறிஸ்மஸுக்குலாம் வந்து நிறைய கான்வென்ட் ஸ்கூல்ஸ்லலாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி பொங்கலுக்கு வந்து நிறைய ஸ்கூல்ஸ்லலாம் கொடுப்பாங்க. குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ஸில் கொடுக்குறதுக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க. இல்லை நீங்கள் வர முடியல அப்படின்னாலுமே ஆன்லைன் சப்ளை இருக்கு. மினிமம் பர்ச்சேஸ் 5000 ரூபாய் மட்டும்தான். ஸோ வேண்டதை நீங்க வாங்கிக்கலாம். இந்த மிட்டாயெல்லாம் நீங்க வாங்கிட்டு போய் ஏரியாவில் வச்சு சேல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, கார் சாக்லேட் சூப்பரா போகும். ஆனால் அதே மாதிரி நம்ம பியர் சாக்லேட் அது இது நிறைய வச்சிருக்காங்க.
நிறைய வச்சிருக்காங்க. நம்மளால வெரைட்டிஸ் எதுவும் காமிக்க முடியல. ஸோ தீபாவளி அன்னைக்கு நம்ம வந்துட்டு ஷூட் எடுக்கிறது அப்படின்னா எதனால இன்னைக்கு எடுத்திருக்கோம்னா, இந்த கடை எப்பயுமே க்ரௌடாக தாங்க இருக்கும். இங்கே க்ரௌட் பயங்கரமாக இருக்கும். நம்மளும் நிறைய நாள் ட்ரை பண்ணிட்டு இன்னைக்கு தான் எடுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடச்சிது. ஸோ அந்த அளவுக்கு வந்து க்ரௌடாக இருக்கக்கூடிய கடை. அப்போ இங்கே எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும், அப்போ எவ்வளோ குவாலிட்டியாக சீப்பாக கொடுப்பாங்க, அப்போ மக்கள் எதனால இங்கே வந்து வாங்குறாங்க அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஐடியா கிடைக்கும். இல்லை நீங்கள் வர முடியலன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் 50,000 1 லட்சம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து சின்ன பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் நான் சொன்ன மாதிரி பல்க் பர்ச்சேஸ் கூட பண்ணிக்கலாம். எல்லா முட்டாய் வெரைட்டிஸும் இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான 100கணக்கான 500கணக்கான வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் உங்கள் குடோன்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இப்படி பாக்ஸாக வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு ஹோல்சேல் சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஒரு ஐட்டம் மட்டும் அப்படியே மொத்தமாக வேணும், பேக்கேஜாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பேக்கேஜாக கூட வாங்கிக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் ரீட்டைல் பண்ணுறதுனால ரீட்டைல் வியாபாரியாக இருந்து வாங்கிக்கலாம். இல்லை ஹோல்சேல் பண்ணுறது அப்படின்னாலும் பல்க் சேல்ஸ் வேணாலும் பல்க் சேல்ஸும் கொடுக்குறாங்க. நீங்கள் ஹோல்சேலும் வாங்கிக்கலாம். கார் மிட்டாய் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு, சூப்பராக இருக்குங்க, செம்ம க்யூட்டாக இருக்குது. இதெல்லாம் வாங்கி சேல்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக போகும். கார் மிட்டாய் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு, க்யூட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வாங்கி சேல்ஸ் பண்ணால் நல்லா போகும். நல்லா வந்து லாலிபாப் ஸ்டைலில் தான் இருக்குது. போக ஜெம்ஸு அது இது நிறைய வச்சுருக்காங்க, எக்கச்சக்கமாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்க. அதெல்லாம் வாங்கினாலே பூரா உங்கள் ஏரியாவில் உங்கள் கடையை வந்துட்டு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இது கார் ஷேப் மிட்டாய்ங்களா? சூப்பராக இருக்கே. பாக்ஸில் எத்தனை பீஸ் வரும்? அந்த மில்கி பார் மாதிரி இருக்குமோ? ஸ்ட்ராபெரி, வெண்ணிலா, சாக்லேட் 3 ஃப்ளேவர் கலந்து. இது லவ் பிட்ஸா? சூப்பராக இருக்குது, ஹார்ட் இன் போட்டு. இது எவ்வளோ பேக்கிங் இருக்கும்? 200 ரூபாய்க்கு 40 பீஸ். 40 பீஸ் சூப்பராக இருக்குது பாருங்க. ஒரு பீஸ் எவ்வளோ? 5 ரூபாய்க்கு. 5 rupees. இது இவங்களோட குடன்ங்க. இங்கே பாருங்கள், எக்லஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்டில் பண்டலாக இருக்குது. இப்போ நீங்கள் பேக்கெட்ஸில் பார்த்தீங்க இல்லையா, பேக்கெட்ஸில் பார்த்த ஒவ்வொரு ஐட்டமே ஃபுல் அண்ட் ஃபுல் பண்டில் பண்டலாக வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஜங்கிள் ஜாய் ஐட்டம், கிண்டர் ஜாய் இருக்குல்ல, கிண்டர் ஜாய் பாக்ஸஸ். கிண்டர் ஜாயிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனிமல் ஷேட்ஸ் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பட்டர்ஃப்ளை நம்ம பார்த்தோம் இல்லையா, அதோட பாக்ஸ் இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பேல் டு பேல் சப்ளை வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே குடோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ரெடி ஸ்டாக் அவைலபிலிட்டியில் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு பேக்கெட் வேணுமா கிண்டர் ஜாயி, இல்லை 500 பேக்கெட் வேணுமா, இல்லை பாக்ஸாக வேணுமா, எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். ஜெல்லி பாருங்கள், பாப்பை ஜெல்லி பாக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டெடி கிளப். இப்போ நம்ம கார் பார்த்தோம்ல, காரு, அப்புறம் வந்துட்டு இந்த கரடி பொம்மையிலே வந்து சாக்லேட்ஸ், ஃபுட்பால் சாக்லேட்ஸ்லாம் பார்த்தோம்ல, அந்த பேக்கேஜ் இது ஃபுல்லாகவே. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஜெல்லி வெரைட்டியில் இன்னொரு வெரைட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சுருக்காங்க. இது பாருங்கள், நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த பிஸ்கெட்ஸு, ஜெல்லி, அந்த ஐட்டம்ஸு, லிப் ஹிஷ்யூ சூப்பராக இருக்கும். இதெல்லாம் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. க்ரீம் வெட்ஸ் வேஃபர்லேயே நிறைய வந்துட்டு ஃப்ளேவர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. நம்ம பார்த்தது வெண்ணிலா பார்த்தோம், அதுக்கப்புறமா சாக்லேட் ஃப்ளேவர் பார்த்தோம். இதெல்லாமே வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஐட்டம். இது பார்த்தீங்கன்னா பிக் கார் சாக்லேட் நம்ம பார்த்தோம்ல, அந்த ஐட்டம். அது ஃபுல்லாகவே ஃபுல் ரெடி ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி சாக்கோ இருக்குது, ஃபுல்லாக சாக்கோ வெரைட்டி இருக்குது. எல்லாமே A to Z வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குடோனில் அடுக்கி வச்சுருக்காங்க. சாக்லேட்ஸ் வந்து இப்படி தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி வேற லெவலில் பிரமிப்பாக இருக்குது இதை பார்க்க. இது வந்து கிட் மில்க் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஐட்டம்மு மில்கி பார் டேஸ்ட்டில் இருக்கும். பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேயே நல்ல குவாலிட்டியான ஐட்டம்லேயே நல்ல மில்க் பேஸில் இருக்கக்கூடிய சாக்லேட் ஃப்ளேவர். டபுள் ஜாய், கிண்டர் ஜாயில் டபுள் ஜாய் உங்களுக்கு வந்து மில்க்கும் சாக்லேட்டும் கலந்த மாதிரி, அதாவது வெண்ணிலாவும் சாக்லேட்டும் கலந்த மாதிரியான ஃப்ளேவர். இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட் ஐட்டம்ஸ் நம்ம பார்த்தோம்ல, 10 ரூபாய் கலர் ஐட்டம், அந்த ஐட்டம். இது வந்து கிங் அண்ட் குயின் பால்ஸ்லேயே இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டைரி மில்க் பால்ஸ் இருக்கும்ல, அதே மாதிரியே வந்து பால் ஐட்டம், சாக்கோ பால் ஐட்டம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட்டி ஜெல்லியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. வாட்டர்மெலன் இருக்குது, ஆப்பிள் இருக்குது, கொய்யா இருக்குது, கிரேப்ஸ் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, ஸ்ட்ராபெரி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஃப்ரூட்டி ஜெல்லியில் ஃபுல் ஸ்டாக். இது ஃபுல்லாகவே ஃப்ரூட்டி ஜெல்லி தான். அதே மாதிரி டூவர்ஸ் இருக்குது பாருங்கள், டூவர்ஸ் ட்ரபிள்ஸு, இது எல்லாமே வச்சுருக்குறாங்க. ஜெல்லி பான், இது ஃபுல்லாக ஜெல்லி பான். சாக்லேட் ஜெல்லி சென்டர் ஐட்டம். இது ஃபுல்லாகவே எல்லாமே இருக்குங்க. அதே மாதிரி சோன் பப்படி வேணுமா, உங்களுக்கு பொங்கலுக்கு அடுத்து கிஃப்ட் கொடுக்கறதுக்கு சோன் பப்படி வெரைட்டிஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது எல்லாமே வந்து சாஃப்ட் ஜூஸ், அசார்டட் சாஃப்ட் ஜூஸு எல்லாமே வச்சுருக்குறாங்க.
இதுவும் சாக்கோ பேஸ் ஐட்டம்ஸ் தான். டில்ட்ரி நமக்கு இந்த கார் சாக்லேட் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரியே சாக்லேட் பேஸ் ஐட்டம்ஸ். ஸோ அதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஸ்கூப் இருக்குது. இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு கோன் மாதிரி இருக்கும், பட் சாக்லேட் பேஸு. அந்த சைட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்ப்ரைஸ் ஐட்டம்ஸ் நம்ம பார்த்தோம்ல, அந்த இது எல்லாமே இருக்குது. ராக்கெட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் ரேபிட், இந்த மாதிரி ஃப்ரூட் ஃப்ளேவர் ரேபிட், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஐட்டம்ஸ்லேயே நிறைய கிஃப்ட்டு, அந்த ஸ்க்ராட்ச் கார்டு ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ப்ரைஸ் வந்து நிறையா இருக்குது. இது ஐபால்ஸுங்க, நான் பார்த்தோம்ல நிறைய பொம்மை பேஸில் சாக்லேட்ஸ் ஜெல்லிஸ். துப்பாக்கி மாதிரி வச்சுட்டு நம்ம விளையாடுறதுங்க. ஸோ நம்ம வந்துட்டு சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து துப்பாக்கி வச்சு விளையாண்டுக்கலாம், இந்த ஃபேன் மாதிரி. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஜெல்லி ஃப்ரைஸ் கூட இருக்குதுங்க. பரவாயில்ல, ஜெல்லி ஃப்ரைஸ்லாம் இப்படிலாம் இருக்கான்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஃப்ரெஷ் ஃப்ரூட், அப்புறம் வந்துட்டு ஜாக்பாட் ஐட்டம், சர்ப்ரைஸ் ஐட்டம் ஜாக்பாட்டு. உங்களுக்கு வந்து 5 ரூபா பீஸ், அது அப்படியே பேக்காக இருக்கும். கிண்டர் ஜாய் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதே மாதிரி இதில் வந்து ஜாக்பாட்டு வெரைட்டிஸ் நிறையா வச்சுருக்காங்க. ஸ்பூன் ஜெல்லி நல்லா போகும். ஸ்பூன்லேயே வந்து புளி மிட்டாய் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதே மாதிரி ஸ்பூன்லேயே வந்து ஜெல்லி மிட்டாய் பீஸ் 2 ரூபா தான். அது நல்ல டிமாண்டில் போயிட்டுருக்கு. வாங்கி போட்டிங்கன்னா நல்ல மூவ்மெண்ட் ஆகும் பெட்டி கடைக்கு எல்லாத்துக்குமே. அதே மாதிரி பைக்கர்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஸ்னிக்கர்ஸ் மாதிரி பைக்கர்ஸு, ஜெல்லி பெல்லி எல்லாமே வச்சுருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக க்ரீம் பேஸ், இந்த மாதிரி கோன் மாதிரி இருக்கும், குச்சி மிட்டாய் மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஐஸ் மாதிரி குச்சி ஐஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. அது அப்படியே சாக்லேட் டபுள் சாக்லேட் பேஸில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சாக்கோ பேஸ்ட், அப்படி மை ஃபோன், இந்த இதுவும் நல்லா இருக்கும். எல்லாமே வந்து டைரி மில்க் மாதிரி இந்த இது இருக்கும். இந்த வெரைட்டி டைரி ஜாய் வந்து பார்த்தீங்கன்னா டைரி மில்க் டேஸ்ட்லேயே டைரி ஜாய் வந்து இருக்கும். அதே மாதிரி ஃபோன் மாதிரி இருக்கும். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஆல்ரெடி காமிச்சேன்ல, அந்த மாதிரியே உங்களுக்கு வந்து ஃபோன் பேஸில் இருக்கும். டியூவல் சாக்லேட், வெளினாவும் சாக்லேட் ஃப்ளேவர்லையும் இருக்கும். கிட்கேட் மாதிரி கிட்கேட் மாதிரியே வந்துட்டு உங்களுக்கு வந்து க்ரீமி ஃப்ளேவர் இருக்கும் அண்ட் பிஸ்கெட் ஃப்ளேவரும் இருக்கும். அப்புறம் மஷ்ரூம் ஐட்டம்ஸ், மஷ்ரூம் மாதிரியே உங்களுக்கு வந்துட்டு அந்த சைட் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் மாதிரியே அப்படியே டிட்டோவாக உங்களுக்கு வந்துட்டு சாக்லேட்டு. அப்புறம் பனானா பேஸில் வந்துட்டு பனானா ஜெல்லி, பனானா மாதிரியே இருக்கும் பனானா ஜெல்லி. இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குங்க. எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. உண்மையிலே முட்டாயில் இவ்வளோ ரகம் இருக்குது, அதுவும் வந்து இவ்வளோ பெரிய குடம் முட்டாய்க்கு வச்சுருப்பாங்களா அப்படின்றதுலாம் பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஹாட் கேக், இதில் 3-4 ஃப்ளேவர்ஸ் இருக்கும். ஸ்பாஞ்ச் கேக்லேயும் உங்களுக்கு நிறையா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிங் கோன்லேயே வந்து கிங் கோன் சைஸு, ஃபுல்லாக சாக்லேட் பேஸு. உங்களுக்கு வந்து டியூவல் இருக்கும், இல்லைனா வந்துட்டு நிறைய 2-3 ஃப்ளேவர்ஸ் கலந்து கூட இருக்கும். ஃப்ரூட்டோலா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புளி மிட்டாய் இருக்குல்ல, புளி மிட்டாய் பேஸ்லேயே கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்டாக இருக்கும். ஃப்ரூட்டோலாலே நிறைய இருக்குங்க, எக்கச்சக்கமாக இருக்குது. அதிலே வந்து ஸ்பூன் பேஸ் இருக்குது. நான் சொன்னேன்ல ஸ்பூன்லேயே புளி மிட்டாய் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி crocodile சாஃப்ட் ஜூஸு, இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஜெம்ஸ் டைப்பில், ஜெல்லி டைப்பில், எல்லா டைப்லேயுமே கிடைக்கும். நிறையா இருக்குங்க, எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. குடோனில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வச்சுருக்காங்க. டைரி கிஸ், இது நல்லாயிருக்கும். நீங்கள் டைரி மில்க்கு பதிலாக உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வந்து இந்த டைரி கிஸ் வாங்கி கொடுக்கலாம். ஃப்ளேவர் வந்து டைரி மில்க் ஃப்ளேவர்லேயே தான் உங்களுக்கு வரும். நல்லா அந்த டேஸ்ட்டுமே வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக சூப்பராக இருக்கும். இது ஜெல்லி பீஸாங்க, பார்க்குறதுக்கு பீஸா மாதிரியே இருக்கும், ஜெல்லியில் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஜாலி கோன், உங்களுக்கு வந்து கோன்லேயே வந்துட்டு ஒரு கவரில் 2 கோன் வந்துடும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கோல்டு காயின் நம்ம பார்த்தோம் இல்லையா, பாட்டிலாக, அந்த கோல்டு காயின் மிட்டாய் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனு, ஸ்குவாட் கேமு, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இது ஒன்று அப்படியே ஓப்பனில் இருக்குது, நான் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்குவாட் கேம், இங்கே பாருங்கள், ஸ்குவாட் கேம் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பாக்ஸு. சூப்பராக இருக்கும். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா விசில் பாப் இருக்குங்க. இது உங்களுக்கு வந்து முட்டாய் இருக்கும், முட்டாயிலே உங்களுக்கு விசில் வந்துடும். பின்னாடி விசில், முன்னாடி முட்டாயை சாப்பிட்டு நீங்கள் வந்து விசில் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இதோட குடோனை காவாசி சுற்றி பார்த்தாச்சு, முக்கால்வாசி நீங்கள் வந்து சுற்றி பார்த்துக்கோங்க. இன்னும் நிறையா இருக்குது. ஓகேவா? ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மம்தா என்டர்பிரைசஸில் முட்டாய் வாங்கணும்னு நினைக்கிறவங்க டேரெக்டாக வந்து ஒரு பேக்கெட் முட்டாய் மட்டும் கூட இல்லை, ஒரு பேக்கெட் வந்துட்டு தேங்காய் முட்டாய், இல்லை ஒரு பேக்கெட் வந்து கமர்கட்டு, எதை வேணாலும் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். டேரெக்டாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மினிமம் 5000 ரூபாய், மேக்ஸிமம் உங்களுக்கு உங்கள் கடைக்கு எவ்வளோ வேணுமோ, என்னென்ன வேணுமோ எவ்வளோ வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 5 லட்சத்துக்கு கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஆன் டே டெலிவரி அப்படின்றத கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாகவோ இல்லை ஆன்லைன் மூலமாகவோ வந்து விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான கடையை இன்றைக்கி உங்களுக்காக தீபாவளிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அகைன் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க மம்தா என்டர்பிரைசஸில் வந்து மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. பாய்.